உங்களோட ஒரு சப்போர்ட் வந்து உண்மையாலுமே எல்லாத்துக்கும் தேவை. ஏன்னா ஒரு விஷயத்த நல்ல விதமாக கொண்டு போகிறதும் நீங்கள் தான். ஒரு விஷயத்த வேற மாதிரி அதனால உங்களுக்கு உண்மையாலுமே நன்றி சொல்லிக்கிறேன். உண்மையாலுமே நன்றி. ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்ணும்போது உண்மைக்கு உண்மையாலுமே வந்து நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோம். உண்மையாலுமே சப்போர்ட். உங்களுக்கு ரொம்ப நன்றி. உண்மை எடுத்து போடுங்க. நீங்க வேற லெவல்ல வளருவீங்க. கண்டிப்பா உண்மைக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தயவு செய்து தப்புக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. நாடு நல்லா இருக்கும், மக்களும் நல்லா இருக்கும், நம்ம சந்தோஷமா இருப்போம். நண்பா வார்த்தையை சொல்லி சொல்லி தானே என்ன கட்டிப்போம். என்ன நண்பா இப்படி பேசிட்டா? கண்டிப்பாங்க அவர் அப்படி பேசியிருக்க கூடாது. அவருடைய செயலே வந்துட்டு அவர் யாரு, அவரோட கட்சிமையோட ஆளுமை என்னன்னு சொல்லி காமிக்குது. இது ரொம்பவும் தவறான செயல். அவர் மனம் வருந்தணும், மன்னிப்பு கேட்கணும். அவருக்கு வந்துட்டு தகுதி இல்லாத ஒரு பதவியில் இருக்காரு. கண்டிப்பா அவர் அதை விட்டு விலகணும். அதே மாதிரி ஒரு நடிகை வச்சு அவங்க அந்த இடத்துல வந்து பேசியிருந்தாங்க. அது வந்து ஒரு டபுள் மீனிங் மாதிரி பேசினாங்க. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஒரு நல்ல பொறுப்புல இருந்துட்டு அதுக்கான பொறுப்புக்கு என்ன ஒர்க்கோ அதை பண்ணணும். ஆனால் அதை விட்டுட்டு இந்த மாதிரி அசிங்கமான வார்த்தையை யூஸ் பண்ணுறது ரொம்ப தப்பு. அதே மாதிரி கைது செஞ்சிருக்காங்க. அதை பற்றி நினைக்கிறீங்க? அவர் செஞ்ச தப்புக்கு கரெக்டான தண்டனை தான் அது. அது வந்துட்டு அவர் மனம் வருந்தணும். இதுக்கப்புறம் எந்த மகளிருமே வந்துட்டு அவர் தப்பாக பேசக்கூடாது. எல்லாத்துக்கும் மரியாதை கொடுக்கணும். எந்த பாலினமாக இருந்தாலும் சரி, அங்கே அவர் தப்பாக எதுவும் பேசக்கூடாது. அப்படி பேசும் பட்சத்தில் டிவிகே சார்பாக மகளிர் அணியோட குரல் எப்பயுமே இருக்கும். இப்போ வந்துட்டு அவங்க ரொம்ப தவறாக பேசிகிட்டு இருக்காங்க. நம்மளால் ஒன்று பண்ண முடியல அப்படிங்கும்போது யார் நாட்டுக்கு நல்லது செய்கிறாங்களோ, நல்லாட்சி அமைச்சு கொடுக்குறாங்களோ அவங்கள இறக்கி பேசுகிறது தான் மற்ற கட்சியோட இதாகவே இருக்குது. ஸோ அதை வந்து எல்லாருமே தவிர்க்கணும். சீமான் அவருக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வச்சுக்கிறேன். அவர் ஆல்ரெடி 0. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு பாயிண்ட் எடுக்கிறதுக்காக என்ன பண்ணணுமோ, மக்களுக்கு நல்லது பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்துட்டு நல்லாட்சி யார் கொடுத்தாலும் நாங்கள் ஏற்றுப்போம். அதுக்காக சிஎம் தளபதி அவர்களை தவறாக பேசக்கூடாது. தவறாக பேசும் பட்சத்தில் நாங்கள் மகளிர் அணி சார்பாகவும் சரி, எல்லாருமே டிவிகே சார்பாக நாங்கள் முன்னாடி நிற்போம். அவர்கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேட்கணும். தளபதி வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் மற்ற விஷயத்துக்கும் வித்தியாசம் இல்லாமல் பேசுகிறவங்கிட்ட போய் நம்ம எதுவுமே பேச முடியாது. எல்லாம் தெரியாத தப்பு செய்யலாம், ஆனால் தெரிஞ்சு தப்பு செய்கிறவங்கிட்ட ஒன்றும் பண்ண முடியாது. அது வேணும்னு செய்கிறாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி என்ன ப்ரூஃப் இருக்குது அவங்க நிரூபிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். அந்த மாதிரி அவர் இது ஒரு நட்பு ரீதியாக தான் பழகிறார ஒழிய மற்றபடி பெருசாக அந்த அவர் மேலே குறை சொல்ல முடியாது. ஆனால் அது ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியாதவங்க பேசுறது ஒன்றும் அவங்க சொல்லி புரிய வைக்க முடியாது. கண்டிப்பாக தளபதி வந்து எப்படின்னா மக்களுக்காக உண்மையாக மக்களை நேசித்து இறங்கி ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாரு. மக்கள் நலனுக்காகவே மட்டும் வந்திருக்காரு. அதனால் அவரை வந்து என்ன வேணாலும் காயப்படுத்தலாம், ஆனால் அவர் ஒருபோதும் அதை உடஞ்சி பார்க்க மாட்டார். ஏன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மை இல்லை. கண்டிப்பாக அவர் வேலையை அவர் பார்த்துட்டு தான் இருப்பார். மக்களுக்காக இன்னும் நல்லா மேலும் மேலும் செஞ்சுட்டு தான் இருப்பார். மற்றபடி பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும், நம்ம செயல் நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். இதுதான் என்னோட கருத்து. தளபதி எதுக்கும் உடஞ்சி போக மாட்டார். அவரோட ஃபேமிலி தான் நாங்களும் நிற்கிறோம். கண்டிப்பாக இங்கே என்ன வேணாலும் பேசிட்டோம், தளபதிக்காக நாங்கள் நிற்கிறோம். மகளிர் என்றைக்குமே அவங்க சப்போர்ட் நாங்கள் இருக்கோம். கைது பண்ண யார் தப்பு செஞ்சாலும் தண்டனை கொடுக்குறாங்கல்ல. தப்பு செஞ்சால் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். யாராக இருந்தாலும் நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தப்புக்கு தண்டனை செஞ்சு தான் ஆகணும். இதில் ஒன்றும் சொல்கிறது பெருசாக இல்லை. அந்த இடத்துல அவர் அந்த மாதிரி பேசுனது சரி இல்லைங்க. எப்படி பேசலாம்? அப்படி பேசக்கூடாது இல்லைங்களா? எப்படி ஒருத்தரை பற்றி அவ்வளோ அவர் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த யாராக இருந்தாலுமே அவளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாது. ஒரு கேரக்டர் டேமேஜ் பண்ணுற மாதிரி பேசக்கூடாது. நம்ம நேரில் பார்த்தோமா இல்லை, அதுக்கு என்ன ஆதார சாட்சி ப்ரூஃப் ஏதாவது இருக்கா? நம்ம வாய் இருக்குதுன்னு எதாவது வேணாலும் பேசிடலாமா? அவங்க மனசு எவ்வளோ கஷ்டப்படும். இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழ்நாடே வந்து எல்லாமே கொதிச்சு போய் நிற்கிறாங்க. எல்லா மக்களுமே ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க? உங்கள் செயலை வந்து மக்களுக்காக வேலை ஃபீல்டு ஒர்க் பண்ணுங்கள். மக்கள்கிட்ட நீங்கள் நல்ல பேர் வாங்குங்க. ஏன் ஒருத்தர் அடித்து நீங்கள் வந்து அதை நல்ல பேர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அந்த மாதிரி பண்ணக்கூடாது இல்லையா? நீங்கள் மக்களுக்காக இறங்கி உண்மையாக உழைங்க, மக்கள் மனசில் இடம் பிடிங்க, மக்களுக்கு என்ன பண்ணணும் அது மாதிரி செய்யுங்க. அதுதான் நம்ம தளபதி செஞ்சுட்டு இருக்காரு. முடிஞ்சால் அது மாதிரி மக்கள் பேர் நல்லா எடுக்கணும்னு நீங்கள் வந்து மக்களுக்காக பண்ணி நீங்கள் நல்ல பேர் எடுங்க. ஆனால் மற்றவங்களை டேமேஜ் பண்ணி நாம் அதை வந்து செய்யணும்னு நினைக்காதீங்க. இதுதான் என்னோட கருத்து. யாரையும் புண்படுத்த வேண்டாம், எல்லாம் நல்லா இருப்போம். ஒரு எதிர்கட்சி தலைவர் அவர் வந்து ஒரு இப்போ கணக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆப்போசிட் ஆள் அவர் வந்து ஒரு பெண்ணை வந்து ஒரு இழிவாக பேசுறது ரொம்ப ஒரு அரசியல் நாகரிகமே இல்லாதவங்க கூட இந்த மாதிரி பேச மாட்டாங்க. ஆனால் ஒரு எதிர்கட்சி தலைவர் இந்த மாதிரி பேசுறது ரொம்ப அவமதிக்குரியது. அதனால் மற்ற ஒரு அரசியல் தலைவர்களோ இனி வருங்காலங்களில் பெண்களை இந்த மாதிரி இழிவுபடுத்தாத, இந்த மாதிரி ஒரு கொச்சை வார்த்தை பேசாத நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும். அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இந்த போராட்டம் நடந்திருக்கு. கண்டிப்பாக மன்னிப்பு கேட்கிறோம். ஏன்னா
ஒரு நார்மல் நிர்வாகி பேசுறதை தாண்டி ஒரு எதிர்க்கட்சி தலைவருங்கிறது ஒரு மெயினான ஒரு இதை பாருங்க. அவரே இந்த மாதிரி நடந்துக்கிறதுங்கிறது அவங்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு இழிவை உண்டாக்கும். இப்போ நம்ம தலைவர் வந்து எல்லாத்துக்கும் சப்போர்ட்டாக நிற்கிறாரு. இதை புரிஞ்சுக்கிட்டு மற்ற கட்சி ஆளுங்க அவங்களும் வந்து இந்த மாதிரி பெண்களை இழிவாக பேசாத நடந்துக்கணும்ன்ட்டு எங்கள் கட்சி சார்பாக எல்லாரும் நாங்கள் வந்து பெண்களுக்கு சப்போர்ட்டாக நாங்கள் நிற்போம், கண்டிப்பாக நிற்போம். அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டு பண்பாடு எல்லா நாகரிக ஒழுக்கமும் உங்களுக்கு எல்லாமே தெரியும். அந்த பண்பாட்டை நம்ம கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணோம். மகளிர் அணிகளை கண்டிப்பாக கேவலப்படுத்தாதீங்க. அங்கே எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டெல்லாம் வெளியில் வந்து பேஸ் பண்ணுறாங்க. எல்லாம் ஒட்டுமொத்த மக்கள் நல்லா இருக்குன்னு தான் எல்லாம் போராடுறோம். யாரும் இதில் எதிரி இல்லை, யாரும் பகை இல்லை. எல்லாமே ஒரு நண்பர்களாக எல்லாம் ஒத்துமையாக இருந்து போனோமா இன்னும் நாடு நல்லா செழிப்பாக இருக்கும். அதுதான் நம்மளோட ஆசை. நன்றிங்க சார். அவர்கிட்ட வந்து டோட்டலாகவே அவங்க பரம்பரையாகவே அப்படி தான் பேசுவாங்க, தாத்தா அப்பா. ஏன்னா அவங்க தாத்தாவோடைய கதையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஸ்டோரியை பார்த்தீங்கன்னா பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி பேசுகிறதுலையே அவர் ரொம்ப தலைமை தாங்கி இருக்கிறவளே அவர் ஒருத்தர் தான், சரிங்களா? அந்த மாதிரி வேறு யாரும் பேச மாட்டாங்க. அப்போ அந்த ஜீனில் வந்தவர் அப்படி தான் பேசுவார். இப்போ எங்களுக்கு வந்து அவரை பற்றி பேசணும், இன்னும் எவ்வளோ வேணாலும் எங்களால் பேச முடியும். ஆனால் பேசுறதுக்கு எங்கள் தலைமையும் இல்லை, எங்களுக்கும் மனசு இல்லை. ஏன்னா எங்கள் வளர்ப்பு அப்படி, அவருக்கு வளர்ப்பு சரியில்லை. பெத்த தாயாகட்டும் ஒன்று அவங்க ஒய்ஃப் ஆகட்டும் இதை கண்டிச்சிருக்கலாம், கண்டிக்க முடியாத அளவுக்கு தான் அவர் வச்சிட்டு இருக்காங்க. கனிமொழி மேடம் எதுக்கு எடுத்தாலும் வருவாங்களே, இதுக்கு எதுவும் கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு அவங்க தான் கண்டனம் கொடுத்துருக்கணும், அவங்க தான் பேசணும். மற்ற அரசியல் தலைவர்கள் எல்லாம் அவருக்கு சப்போர்ட்டாக பேசும்போது அவங்க வீட்டில் இருக்க பெண்களே அவரை தூண்டி விட்டு தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்க சீமான களத்திலேயே இல்லைங்க, அவரை விட்டுருங்க, அவரை தேவையே இல்லை. ஏதோ 8% இருந்தாரு, 4% ஆனாரு, அடுத்தது 2% கூட வரமாட்டாரு. டோட்டலா அவர் வேஸ்ட் அவரை பத்தி பேசுறது. நெக்ஸ்ட் கண்டிப்பா அவருக்கு தண்டனை தரணுங்க. பெண்களா, அதாவது வந்து நடிகையாக இருக்கட்டும் இல்ல ஒரு சக பெண்ணா இருக்கட்டும், எல்லாருமே சேர்ந்து வந்து அவருக்கு தண்டனை கொடுக்கணுன்றதை நாங்க ரொம்ப விருப்பப்படுறோம். இப்படியே போச்சு அப்படின்னா பெண்களுக்கு சுத்தமா மரியாதையும் இருக்காது, பாதுகாப்பும் இருக்காது. ஏன் அவங்களுடைய அரசியல்ல வந்து அவங்களுடைய பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா தலைவர்களே இந்த மாதிரி கொச்சைப்படுத்தி பெண்களை பேசும்போது அப்படிதான் இருக்கும். அவரே காமெடியான பேசு தானே. ஒரு அரசியல்ல இருக்க ஒரு எதிர்கட்சி தலைவர் எப்படி பேசணும், தராதரத்தோட பேசணுமா, அவருடைய பேச்சு திறமை எப்படி இருக்கணும்னு தெரியாம பேசுறாரு அப்படின்ற போது அவர் எதிர்கட்சி தலைவருக்கு இருக்கிறதுக்கு லாய்க்கே கிடையாது. நாளைக்கு சட்டசபையிலேயே ஓடிடுவாங்க, கவலைப்படாதீங்க. போன சட்டசபையிலேயே 5 நிமிஷம் வாய் தரங்க சிஎம் சார்னு சொன்னாரு, சொல்லி 2 செகண்ட்ல வந்து எல்லாம் ஓடி போயிட்டாங்க. நாளைக்கு பதில் சொல்லுவாரு அவரு. நாளைக்கு சட்டசபையில வந்து நாளைக்கு எந்திரிச்சு ஓடிடுவாரு. அதுதான் நடக்க போகுது. அதுக்கு வந்து இன்னைக்கு வந்து டோட்டலா பெண்கள் சமூகமே அவருக்கு எதிராக கொந்தளிச்சு கிடக்குது. ஒவ்வொரு திமுக தொண்டனும் தலகுனியனும் இவரை பேசுனது பார்த்து ஒவ்வொரு திமுக தொண்டனும் கண்டிப்பா உண்மையான தொண்டர்களா இருந்தால் திமுக தொண்டர்கள் தலை குனிஞ்சு நிக்கணும். அது எந்த ஸ்டேட்டாக இருக்கட்டும், எந்த மாநிலமாக இருக்கட்டும், எந்த மாவட்டமாக இருக்கட்டும், எங்க முன்னாடி அவங்க தலை குனிஞ்சுதான் இனிமேல் போகணும். அது அவங்களுடைய கண்ணோட்டம் தான் அப்படி. நம்ம பாக்குறத என்ன, நம்ம பாக்குற இதுலதான் இருக்குது. அவங்க வந்து அப்பயிலிருந்தே ஒன்னா படம் கொடுக்குறவங்க, அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸு. அதை வந்து நம்ம பாக்குற கண்ணோட்டத்துல தான் இருக்குது. நீங்க தப்பா பார்த்தா அது தப்பா தான் தெரியும், நல்லதா பாத்தீங்கன்னா நல்லதா வந்து முடியும். ஏன்னா இது காவேரி மேலாண்மை பிரச்சனையில தான் இந்த விஷயத்தை பத்தி பேசணும். தண்ணியை பத்தி பேசணும்னா நீங்க தண்ணி வேலைன்னா நீங்க அதை பத்தி மட்டும் தான் பேசணும். நீங்க ஒரு பொண்ணை வச்சு நீங்க ஏன் பேசுறீங்க? இது தேவையில்லாத பேச்சு தானே. தண்ணி வேலைன்னா தண்ணி பத்தி பேசுங்க. ஏன் அவர் தண்ணி உள்ளன்னு சொன்னாரு, அந்த 5 நிமிஷத்துல உடனே வினாடிக்கு வந்து 3500 ஏன்னோ அளவுக்கு தண்ணி வருதுன்னு சொல்லிட்டாங்க. உடனே அடுத்த செகண்டே வந்து எங்க அண்ணன் வர வச்சுட்டாரு தண்ணியை. இப்ப எல்லாம் அவங்க எங்க போவாங்க? சீமான் தூண்டு வேலையை கூட சொல்லலாம் இது. ஏன்னா அவர் முந்தா நேற்று ஒரு மேடை போட்டு ஏறி பேசிட்டு இருந்தாரு, நேற்று இவங்க ஏறி பேசுறாங்க. 2 பேரும் கலந்து வச்சு கூட பேசியிருக்கலாம். நான் ஒரு மீட்டிங் போடுறேன், நீ அடுத்த மீட்டிங் போடுப்பா அப்படின்னு சொல்லி 2 பேருமே பேசியிருக்கலாம். அதான் பேசி வச்சுட்டு தான் பேசுறாங்க. நான் ஒரு நாள் நான் முன்னாடி மீட்டிங் போட்டுறேன்ப்பா, நீ அடுத்த நாள் மீட்டிங் போடுப்பா, பேசிக்கலாம் அப்படின்றாங்க. பயம். இவர் இனிமேல் இவர் தான் இனிமேல் எத்தனை காலம் போனாலும் இவர் தான் எங்கள் அண்ணன் தான் சிஎம். அதனால அவங்களுக்கு பயம், எங்கடா அடுத்து நம்ம வர முடியாமல் போயிடுவோம் அப்படிங்கிற பயம். இவங்க அப்பா வந்து குளத்துல தோத்தாரு, இவர் வந்து சேக்கப்பாத்தில் ஜெயிச்சிட்டாரு. அந்த ஒரு இது கூட இல்லாமல் அவர் இருக்காரு. இப்போ அவர் வந்து இளைஞரில் இருந்தார், அடுத்து வந்து துணை முதலமைச்சராக இருந்தார், உதயநிதி சொல்கிறேன். அதுக்கு அடுத்து எதிர்கட்சி தலைவராக இருக்காரு. இப்போ அந்த பேரும் அவருக்கு போயிடுச்சு, அதையும் காப்பாற்றிக்க முடியல. எதிர்கட்சி தலைவர்ன்ற பேரை கூட அவரால் வந்து காப்பாற்றிக்க முடியல. சட்டசபை நாளைக்கு ஆரம்பிக்கும் போது நாளைக்கு அவர் உள்ள வந்தா தானே தெரியும். ஆல்ரெடி நடந்த சட்டசபையிலேயே அவர் வந்து வாயத்தரங்க சிஎம் சொல்லியே பேசி 5 நிமிஷம் எஞ்சி வெளியே ஓட்டிட்டாரு.
நாளைக்கு நடக்க சட்ட வேலை முன்ன உள்ள வந்ததான் முன்ன இன்னைக்கு வெளியே வரட்டும். இன்னைக்கு உள்ள போட்டாங்க, ஃபர்ஸ்ட் ஒரு வெளியே வரட்டும். நாளைக்கு சட்டசபைக்கு வராரா இல்லையாங்கிறது நாளைக்கு அதை பார்க்கலாம். ஓடுங்கடா ஓடுங்கடான்னு மரியாதைலாம் பேசிருக்காரு. என்ன புரியல? கேப்டன் சன்னு ஆ அவங்க பையன் வந்து எல்லாத்தையும் ஓடுங்கடா அப்படின்னு பேசி அவர் வந்து அவங்க பையன் தான் அப்படி. அவர் விஜயகாந்த் சார் அவர் மேல வந்து ரொம்ப மரியாதை இருக்குது. அவர் இருந்தா கூட அந்த இடத்துல வந்து அவர் பேசிருக்க மாட்டாரு. இவங்களுக்கு என்ன தெரியும் இவரை பத்தி? இவங்க அண்ணனை விஜய் அண்ணனை பத்தி இவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்குள்ள அப்பையில தான் அவங்க கொடுத்தாங்க, பணம் கொடுத்தாங்க. அதனால அவங்கள பத்தி அரசியல் ரீதியா வந்து எல்லாமே இப்ப தெரியும். இப்ப அவங்க பையனுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாதனால அப்படிதான் பேசுவாங்க அவங்க. உதயநிதி அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? உள்ளே வெளியே வர வேணா உள்ளே வச்சிருங்க, அதுதான் நாங்க சொல்லுவோம். சார் ஒரே ஒரு எங்களுக்கு அதுதான் வேணும். பெண்களை வந்து இப்படி பேசிருக்கவே மாட்டாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற அவங்க அம்மா அவங்க ஒய்ஃப் இவங்கெல்லாம் நினச்சி பார்த்துருந்தாங்கன்னா அவங்களும் லேடிஸ் தான், அவங்களுக்கும் அந்த தெரியும். அவங்களோட வளர்ப்பு சரியில்லை. அவர் வந்து பேசும்போது நம்ம வீட்லேயும் இருக்காங்க அப்படின்னு நினச்சி பேசியிருக்கணும். மற்ற பெண்கள் மாதிரி தான் நம்ம வீட்லேயும் இருக்காங்க, நம்ம வந்து மற்ற பெண்களை பேசுறதும் அவங்களுக்கும் அதுதான் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து திமுகவில் நிறைய மகளிர்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல சரி அவங்களும் மகளிர் தான், அவங்களுக்கும் புரியணும். அவங்க எல்லாத்துக்குமே லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே அதுதான், யாருமே பேசக்கூடாது. அவங்க வந்து திமுகல இருந்து இருந்தா இருப்பாங்க, இல்லைன்னா விலகிடுவாங்க. இன்னொரு பொண்ணை வச்சு தப்பா பேசிருக்கே மாட்டாங்க. அவங்க டிஎம்கேல வந்து மகளிருங்க இருக்காங்க, அதை வச்சு அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா ஒரு செகண்ட் அவங்க வீட்டுல இருக்கிறவங்களை நினைச்சிருந்தா எந்த ஒரு லேடிஸுமே பேசக்கூடாது, லேடிஸ்க்கு இது பண்ண முடியாது. திமுகவில் இனிமே மகளிர் அணி இருக்கிறது சந்தேகம். உங்களோட ஒரு சப்போர்ட் வந்து உண்மையாலுமே எல்லாத்துக்கும் தேவை. ஏன்னா ஒரு விஷயத்த நல்ல விதமா கொண்டு போகிறதும் நீங்க தான், ஒரு விஷயத்த வேற மாதிரி ஒரு அதனால உங்களுக்கு உண்மையாலுமே நன்றி சொல்லிக்கிறேன். உண்மையாலுமே நன்றி. ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்க சப்போர்ட் பண்ணும்போது உண்மைக்கு உண்மையாலுமே வந்து நாங்க சப்போர்ட் பண்ணுவோம், கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோம். ஜெயிக்காது. உண்மையாலுமே சப்போர்ட். உங்களுக்கு ரொம்ப நன்றி. உண்மை எடுத்து போடுங்க, நீங்க வேற லெவலில் வளருவீங்க. கண்டிப்பா உண்மைக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தயவு செய்து தப்புக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. நாடு நல்லா இருக்கும், மக்களும் நல்லா இருக்கும், நம்ம சந்தோஷமா இருப்போம். ரொம்ப நன்றி. ஓகே.